சமையல் குறிப்புகள். தேங்காயை பல்லு பல்லாக கீறி எண்ணெயில் வதக்கி பாகற்காயுடன் சேர்த்து சாப்பிடும்போது கசப்பு தெரியாது. காலையில் செய்யும் ஒரு சிறிய பழக்கம் நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரும் சக்தியாக மாறும். தினமும் காலையில் 5-6 மணி நேரம் ஊற வைத்த வேர்க்கடலையை நன்றாக மென்று சாப்பிடுங்கள். செரிமானம் எளிதாகும். வாயு மற்றும் அமிலத்தன்மை குறையும். உங்கள் வயிறு சுத்தமாகும். உங்கள் பலம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் உடலுக்கு நன்றி சொல்லும். தினமும் 5-6 மணி நேரம் ஊற வைத்த வேர்க்கடலையை உட்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆரோக்கியமான பலனை தரும். தக்காளி பழங்களை நறுக்கி வெயிலில் காய வைத்து பொடித்து வைத்து கொண்டால் குழம்பு, ரசம், சூப் செய்யும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். உருளைக்கிழங்கு காரக்கறி செய்யும்போது அதில் அரை கரண்டி புளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்த்தால் மிகவும் சுவையாக இருக்கும். புதினா இலைகளை 60 கிராம் எடுத்து 200 மில்லி நீரில் 3 மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரை அருந்தினால் குடலில் உள்ள புழுக்கள் நீங்க உதவும். இது வாயு பிரச்சனையையும் குறைக்கும். சளி மற்றும் கபத்திற்கு பயன் தரும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் சகல சந்தோஷமும் கிடைக்கும். கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு ஓரிரு நிமிடங்கள் ஓட்டினால் பிளேடுகள் கூர்மையாகிவிடும். வாழைக்காய் பொரியல் செய்யும்போது அதில் மிளகு, சீரகம் அதிகமாக சேர்த்து கொண்டால் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். தினசரி வெந்தய விதைகளை நீரில் ஊற வைத்து அரைத்து அதை தலைமுடியில் தடவி 30 நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள். இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். லட்டுக்கான பூந்தி அதிகமாக இருந்தால் மிளகு பொடி, உப்பு தூவி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்தால் கார பொரி ரெடி. மாங்கல்ய பலம் அதிகரிக்க மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களலேசி மாங்கல்யம் தேஷி மேஷசதா என்ற மந்திரத்தை காலையில் உச்சரிக்க வேண்டும். கோயிலில் இருந்து கொண்டு வந்த மாலை, எலுமிச்சம்பழம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.